Hello everyone, you're welcome by Mother of Tatas. இந்த வீடியோவில் என்னோட குக்வேர் கலெக்ஷன்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே அதோட ரிவ்யூஸும் இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் காட்டுற எந்த ப்ராடக்ட்டுமே ப்ரமோஷன் கிடையாது. எல்லாமே என்னோட ஓன் பர்ச்சேஸ். அதே மாதிரி இந்த குக்வேர் இருந்தால் தான் இந்த டிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. என்கிட்ட இருக்கிற நான் யூஸ் பண்ணுற குக்வேர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக மினிமலாக என்னென்ன குக்வேர் வாங்கலான்ற ஐடியாவும் இந்த வீடியோட கடைசியில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நான் வச்சுருக்கிற குக்வேர் செட்லேயே யூஸ்ஃபுல் அப்படின்றத விட என்னோடய ஃபேவரட் குக்வேர் செட்டுனா இதுன்னு சொல்லுவேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் ப்ரெஸ்டீஜ் பிளாட்டினோ பாப்புலர் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். இதில் 5 பீஸ் சேர்ந்து ஒரு குக்வேர் செட் மாதிரி வரும். ஒரு ஃப்ரையிங் பேன், ஒரு சாஸ் பேன், அதுக்கப்புறம் ஒரு கடாய். கடாய்க்கும் சாஸ் பேனுக்கும் வேறு வேறு லெட் இருக்கும். பட் அந்த கடாயில் இருக்கிற லெட்டு ஃப்ரையிங் பேனுக்குமே செட் ஆகும். பாட்டம் ஹெவி பாட்டம், ட்ரைப்ளை பாட்டமாக தான் வரும். ஹெவி பாட்டமாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஃப்ரையிங்லேருந்து ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதுலேருந்து எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். நல்லாவே இருக்கும். என்னோடய விலாக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துறவங்களுக்கு தெரியும். இதில் நான் பிரியாணியும் பண்ணியிருக்கேன், பிஸ்கெட்டும் பண்ணியிருக்கேன், கப் கேக்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த பாட்டம் அந்த பேர்ன்டு ஸ்டைன் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான செட் அப்படின்னு சொல்லலாம். ரேட் அரௌண்டு 2K கிட்ட வரும். இது நான் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லென்ஸில் போட்டாலே எல்லா கார்ட்லேயுமே இந்த ப்ராடக்ட் இருக்கும். என்னோடய கிச்சனில் செகண்ட் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இட்லி கடாய். இட்லி கடாய் அப்படின்றத விட இது மல்டி பர்பஸ் கடாய் அப்படின்னு தான் இருக்கும். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டில் தான் வாங்கியிருந்தது. இது கூடவே எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 பிளேட் வரும். 2 இட்லி பிளேட்டு, இன்னொன்று தோக்லா பிளேட்டுன்னு இருக்கும். அது இல்லாமல் ஸ்டீமர் பிளேட் இருக்கும். கூடவே ஒரு ஹெவியான கிளாஸ் லிட்டோடவே வரும். இது கூடவே வர்ற அந்த 2 பிளேட் தோக்லா பிளேட்னு சொன்னாலும் நம்ம தட்டு இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, இப்போ மேலே தட்டு இட்லி வச்சுட்டு கீழே ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ண முடியாது. நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ அந்த லிட்டு கரெக்டாக க்ளோஸ் ஆகாது. கீழே அந்த தட்டு இட்லி பிளேட்டை வச்சுட்டு மேலே தான் ஸ்டீமர் பிளேட் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் கீழே இருக்கிற அந்த பாட்டம் நான்ஸ்டிக் மெட்டீரியல் வரும் அப்படின்றதுனால அதை கடாயாக மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது மல்டிபர்பஸ் கடாய் அப்படின்றதுனால நமக்கு பாட்டமுக்கு ஃப்ரையிங் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலான்னு போட்டிருப்பாங்க. பட் நான் மோஸ்ட்டாக அதுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேன். இதில் பண்ணால் இட்லி சாஃப்டாக சூப்பராக வரும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட்லி சாஃப்டாக வர்றது உங்கள் பேட்டரை பொறுத்து. பட் இந்த மாதிரி துணி இல்லாமல் டைரெக்டாக நம்ம இட்லி ஊற்றுறப்போ அந்த பிளேட்டில் உள்ள இட்லி கொஞ்சம் ஆறின பிறகு ஆவி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட்லி பிஞ்சு போகாமல் கொஞ்சம் நல்லா வரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா இட்லி பாத்திர பிரச்சனை தான். நிறைய நேரம் தண்ணி கம்மியாயிடும், இல்லை தண்ணி சுத்தமாக இல்லாமல் தீஞ்சு போய் அதெல்லாம் நடந்திருக்கு. 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால. பட் நம்ம அதெல்லாம் ஆகாமல் மெயின்டைன் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்பாஞ்ச் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த லேயர் போகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஏன் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் வாங்கினேன் அப்படின்னா, இது வாங்கினது கிடையாது. இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது. ஒரு கோல்ட் பர்ச்சேஸ்க்காக எனக்கு வந்திருந்த கிஃப்ட்டு. அதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கெட்டில், அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கடாய் ஓகே அப்படின்றதுனால நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். சவுத் இண்டியன் கிச்சனில் குக்கிங்கையும் குக்கரையும் பிரிக்கவே முடியாது இல்லையா? அதே மாதிரி என்னோடய கிச்சனில் ஆல் இன் ஆல் குக்வேர்னால் அது இந்த 2 குக்கர் தான். இது 2மே பிராண்டு தான் வேறு. அளவு 2மே 5 லிட்டர்ஸ் குக்கர் தான். இந்த குக்கருக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இவ்வளோ தேஞ்சு போயிருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக என்கிட்ட உழைச்சிட்ருக்கு இந்த குக்கர்.
இது வந்து ரொம்ப பேசிக் டைப். பிரஸ்டீஜ் மாடல்ல வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு என் கிச்சன்ல வந்து ஃபுல்லா அலுமினிய பாத்திரம் தான் நெறைய இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் வாங்குன ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா அந்த குக்கர் தான். இந்த குக்கர் வந்து நான் ரீசென்ட்டா மாத்துனது. இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்ட்ல வரும். ரீசென்ட்டானா இதுவுமே வந்து 2 இயர்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, குக்கர் வந்து இண்டோலியம் தான் நல்ல மெட்டீரியல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப அடி பிடிக்கும், எதுவும் செய்ய முடியாது அப்டின்ட்டு. பட் நம்ம பண்ற புலாவோ, பிரியாணியோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ல அடிப்பிடிக்காம வரணும் அப்டின்னா, தண்ணி, அரிசி ரேஷியோ கரெக்ட்டா வச்சா மட்டுமே போதும். அப்படி உங்களுக்கு கரெக்ட்டா வரலன்னா, கீழ ஒரு தோசைக்கல் வச்சு தம் டைப்ல பண்ணி பாருங்க. எஸ்எஸ்லயுமே நல்லாவே வரும். அதுக்கப்புறம் இந்த 2 கடாய். இது ஃபேவரைட் அப்படின்றத விட என்கிட்ட என்னோட வீடியோஸ்ல பார்த்துட்டு அதிகமா கேட்டிருந்த ஒரு குக்வேர் இது. இதுமே 2மே வந்து சேம் சைஸ் தான். அதுக்கப்புறம் இதோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வந்து நார்மல் கடாயில உள்ள ஹேண்டில் இருக்கும். இன்னொன்னு வந்து வாக் பேனுக்கு வரும் இல்லையா? ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் பண்றப்போ, அந்த மாதிரியான ஹேண்டிலோட சேர்ந்து வரும். வாக் பேன் மாதிரி. இந்த மாடல் வந்து பீஜியான் சாஃப்ரான் டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். நீங்க சர்ச் பண்ணா கிடைக்கும். பட் இது வந்து அன்அவைலபிள் தான் இருக்கு. தனித்தனியான பீஸ் தான் அவைலபிளா இருந்துச்சு. இந்த குக்வேர் செட் வந்து பீஜியன் மிலானோ 12 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். ஆக்சுவலா இதில வந்து 12 பீசஸ் வரும். இதில இருக்கிற கடாய் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 1500 எம்எல் இருக்கும். மத்த இந்த ஆப்பிள் பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில வந்து 3 சைஸ்ல இருக்கும். 1000, 1500, 2000 அப்படின்னு இருக்கும். இதுவுமே ட்ரை ப்ளை பாட்டம் தான். இது ஹெவி பாட்டம் அப்படின்றதுனால, இது நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, குக்கிங் முடிச்சு சர்விங்க்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஆப்பிள் பாட் மட்டுமே மோஸ்ட்லி வந்து சர்விங்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கடாய் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு ஒரு 5 சைஸ்ல லிட் வந்து கிடைச்சிரும். எல்லாமே மல்டி பர்ப்பஸா இருக்கும். கூடவே வந்து இந்த மாடல்ல 2 லேடில் குடுப்பாங்க. கிரேவி இருக்கிற மாரி, புலாவ் மிக்ஸ் பண்ற மாரி 2 லேடில் இருக்கும். இந்த செட்டுமே கிஃப்டிங் பர்ப்பஸ்க்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன். இப்ப ஹவுஸ் வார்மிங்க்குலாம் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, இந்த செட் வந்து ரொம்ப வொர்த்தா இருக்கும். என்னோட இந்த 17 இயர்ஸ் ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, என் கிச்சன் ஃபுல்லா அலுமினிய பாத்திரம் தான் இருக்கும். ஈவன் பால் காய்ச்சறதுலேருந்து எல்லாமே. பட் அப்ப வந்து குக்வேர பத்தி பெருசா நாலேட்ஜ் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் WhatsAppலாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், இதெல்லாம் டாக்ஸிக், இது நான் டாக்ஸிக் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம், நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குனது தான் அந்த குக்கர். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த எல்லா நான்ஸ்டிக் பாத்திரங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது, அதில இருக்கிற எஸ்எஸ் லிட்டெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருப்பேன். அப்படி கிடைச்சது தான் இந்த 3 லிட்டும். ஒரு நான்ஸ்டிக் ஆப்பம் பேன் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தவா ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தோசை பேன் மாரி இருக்கும். இது எல்லாமே லிட் இருந்ததுனால, நான் எல்லாமே மாத்தும்போது அந்த லிட்டெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருந்துட்டு, இப்போ எனக்கு எந்தெந்த கடாய் எதுக்கெல்லாம் வந்து லிட் இல்லையோ, அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி அத யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு குக்கர் காமிச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அப்டின்ட்டு. அந்த குக்கரோட நான் சேர்ந்து வாங்குன 2 பாத்திரங்கள் வந்து இதுதான். இந்த கடாயும், இந்த பெரிய பாத்திரமும். அந்த ஏஜ்ல வந்து எனக்கு இந்த டிஷ்ஷுக்கு இதுதான் வாங்கணும் அப்டின்ட்டு தெரியல. ஸோ டோட்டலா எல்லா அலுமினிய பாத்திரமும் மாத்தணும் அப்டின்ட்டு நான் வாங்குனது ஃபர்ஸ்ட்டு இந்த 3 பாத்திரங்கள் தான். இத வச்சே மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்கு சாதம்லாம் பண்ணிட்டு மிக்ஸ் பண்றதுலேருந்து எல்லாமே எஸ்எஸ்லயே பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த குக்வேர்ஸ் எல்லாமே. இப்பவும் வந்து அதிரசம் மிக்ஸ் பண்றது, கஞ்சிலாம் வைப்பேன் அடிக்கடி. அதெல்லாம் வச்சேன்னா, அந்த ஹெவி பாட்டம் பெரிய பாத்திரம் மாரி இருக்கு இல்லையா? அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் டிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு காட்டன் பாக்ஸு. ஆக்சுவலா அந்த பிரஸ்டீஜ் பாப்புலர் சொன்னேன் இல்லையா? அந்த 3 பீஸ் வந்த மாதிரி ஒரு செட்டு ஃபர்ஸ்ட்டு காமிச்சிருந்தது. அதோட பாக்ஸ் தான். நல்லா திக்கா இருக்கவே அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டு அத ஆர்கனைசர் ஆக்கியாச்சு. இதுக்குள்ள வந்து 2 பிளேட் ரேக் வச்சிருக்கேன். வச்சுட்டு அதில வந்து இந்த எல்லா லிட்டையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு ஒண்ணு ஒண்ணு எடுக்கவும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஃபுல்லாவே நான் செல்ஃப்ல காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள் வச்சிருப்பேன். அத எடுக்கணும் அப்படின்னா, டோட்டலா இந்த பாக்ஸ எடுத்துட்டேன் அப்படின்னா, அத எடுக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும்.
அதுக்கப்புறம் சாஸ் பேன் மட்டும் ஒரு 6, 7ஆவது இருக்கும். ஏன்னா இது வந்து பால் காய்ச்சறதுக்குன்னா, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டா சாதம் வடிக்கிறது வந்து எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல சரிச்சு வைக்கிறப்போ, அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் தாங்கி புடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு, அப்படி இல்லன்னா தண்ணி மெஷர் பண்ணி ஊத்துறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு வெர்சடைலான ஒரு பாத்திரம்னா சாஸ் பேன் தான். அதனால இது மட்டும் சைஸ் வாரியா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால, ஆர்கனைஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கிற மாரி தான் வச்சிருக்கேன். இது ரொம்ப ஹெவி பாட்டம் எல்லாம் கிடையாது. ஒரு சிலது வந்து நார்மலான ஒரு குவாலிட்டி தான். ரொம்ப ஹீட்டானா ஓரத்தில வெடிச்சிரும் இல்லையா? அந்த மாதிரியும் இருக்கு ஒரு சில பாத்திரங்கள் இதுல. பட் இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட காஸ்ட் அயர்ன் குக்வேரோட கலெக்ஷன்ஸ் பத்தி ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பணியாரம் பேன், செகண்ட் வந்து ஒரு ஸ்கில்லட், அதுக்கப்புறம் ஒரு கிரில் பேன் இருக்கும். இது எல்லாமே வந்து நான் மதுரையில சிக்கந்தர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்ல ஒரு 2, 3 பேட்சா வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் 23 ஏப்ரல்ல வாங்குனது அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த கிரில் பேன் மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இத வெயிட் தூக்கணும் அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல. அவசரத்துக்கு வந்து தோசை தவாலே பண்ணிருவேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் நான் வாங்கும்போது காஸ்ட்டே எனக்கு வந்து ஹைப் கொஞ்சம் கம்மி. அப்பதான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த குரோசரி எல்லாம் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வந்துச்சு இல்லையா? அதே மாரி ரொம்ப ஸ்டார்ட்டிங்லயே நான் வந்து எல்லா மாடலும் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால, சரி ஒரே ஷிப்பிங் சார்ஜ்லயே போயிடும் அப்படின்றதுனால, கிரில் பேன்லேருந்து, ஆப்பக்கடாயிலேருந்து எல்லாமே ஒரே செட்ல வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்பக்கடாய் வந்து காஸ்ட் அயர்ன் தான். ஆனா பார்க்கறதுக்கு வந்து மேல அலுமினியம் மாதிரி இருக்கும். ஒயிட்டா இருக்கு அப்படின்றதுனால, பேக் சைட்ல காமிச்சிருப்பேன். அது நல்ல ஹெவியா வெயிட்டா இருக்கும். காஸ்ட் அயர்ன் தான். அது ஆப்பத்துக்காக சீசனிங் வந்து அந்த மாரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்லயே சொன்னாங்க. எனக்கு டவுட் வந்து நான் திரும்பவும் கேட்டேன். பட் இதில ஆப்பம் சூப்பரா வரும். நீங்க நல்ல லோ சிம்ல எண்ணெய் தடவி, கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆப்ப மாவு ஊத்துனீங்கன்னா, சூப்பரா வரும் ஆப்பம். ஹேண்டில் வந்து வுட்டன் லிட் தான். பட் வந்து லைட்டா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சுட ஆரம்பிச்சுரும். நம்ம துணி புடிச்சு அப்படிதான் எடுக்கிற மாரி இருக்கும். நான் இவங்க கிட்ட கோவிடுக்கு முன்னாடியே ஒரே ஒரு தோசை தவாவும், ஒரு மீன் பொரிக்கிற மாரி ஒரே ஒரு தவா மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி நல்லா இருக்கவே நான் வந்து செகண்ட் பேட்ச்ல வாங்குனது தான் இந்த திங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த கடாய் வந்து இப்ப சொல்லியிருப்பேன் லாஸ்ட் விலாக்லயே ஆவுன்னா இதுதான் எடுப்பேன். இது வந்து காஸ்ட் அயர்ன்ல வராது. இது வந்து இரும்பு கடாய். இது வந்து ரோட் சைட்ல ஒருத்தவங்க வந்து மதுரையிலேருந்து பாத்திரங்கள் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பாத்திரங்கள் வச்சிருந்தாங்க. அதுல வந்து இது வாங்குனேன். இது 400ஓ என்னமோ. அதிலேயே வந்து இந்த தாளிப்பு பேன் ஒண்ணு வரும். அது 160யோ என்னமோ தான் இருந்துச்சு. பட் அது வந்து நமக்கு உடனே எண்ணெய் தடவி வச்சு மெயின்டெயின் பண்ற மாரி தான் இருக்கும். காஸ்ட் அயர்ன் எப்படி மெயின்டெயின் பண்றோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல டீப் கடாய். இப்போ வந்து நெறைய ஃப்ரை பண்றது, ட்ரை ரோஸ்ட் பண்றது, உளுந்தங்களி அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அது கூடவே ஒரு தோசை கரண்டியுமே வாங்கியிருந்தேன். அதுவுமே இரும்பு தான். அதே ஷாப்ல வாங்கியிருந்தது தான் இந்த கோகோனட் ஸ்கிராப்பர். இது வந்து நம்ம கவுண்டர் டாப்ல மவுண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அதில ஒரு கேப் இருக்கும். அதில வந்து நம்ம டாப்போட விட்த்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நம்ம நின்னுட்டே தேங்காய் திருவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இது Amazonலாம் நெறைய ரேட்ல இருக்கு. நான் வாங்குனது வந்து 110ஓ, 120ஓ என்னமோ தான் வாங்குனேன். அந்த ஷாப் டீட்டெயில் வந்து நான் எதுலயுமே குடுக்கல. நீங்க YouTubeலயோ, இல்ல Googleல போயிட்டு சிக்கந்தர் ஷாப் மதுரைன்னு டைப் பண்ணாலே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இப்போ செராமிக்ல ஸ்டாக் பாட் மாதிரி வந்திருக்கு இல்லையா? அதில வந்து காஸ்ட் அயர்ன் பாத்திரம், செராமிக் கோட்டட்ல கலர்ஸ்ல வருதுல்ல. இது வந்து கலர் இல்லாம ஒரு பெரிய பிரியாணி பாட். இது வந்து தாராளமா ஒரு 2 கிலோ வரைக்கும் பண்ணலாம். நல்ல ஹெவியா இருக்கும். இது மேல உள்ள லிட் வந்து நம்ம திருப்பி போட்டு தோசை கல்லாவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இதுவரைக்கும் அந்த மாரி யூஸ் பண்ணதில்ல. பட் ஓவன் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதில பிரெட் வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். நல்ல ஹெவி பாட்டம் அப்படின்றதுனால நல்லாவே வரும். இந்த காஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள் வந்து நமக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், மெயின்டெயின் பண்றது கஷ்டம் எல்லாமே இருந்தாலும், பட் இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட். ஏன்னா மத்த பாத்திரங்கள் மாரி இல்லாம இது நம்ம அடுத்த ஜெனரேஷன் குடுத்துட்டு போலாம். குக்வேர்ஸ் பத்தின வீடியோ அப்படின்றதுனால இந்த டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். மோஸ்ட்டா நம்ம கரண்டி எல்லாம் வாங்குவோம் இல்லையா? அத மேக்ஸிமம் நீங்க வாங்கும்போது இந்த மாடல்ல வாங்குங்க. இப்போ இதோட அந்த நெக்குக்கும்
நம்ம பிடிக்கிற கைப்பிடிக்கும் இடையில வந்து பெண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பழைய டைப். இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது மீன் குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இதில் என்ன பிரச்சனைனா, நமக்கு அந்த வெல்டு பண்ணியிருக்க மாதிரி உள்ள இடத்துல வந்து எப்படியும் அழுக்கு சேர்ந்துரும். நம்ம என்னதான் டீப் கிளீனிங் பண்ணாலும். பட் அதுக்கு பதிலாக அங்கே வந்து பெருசாக பெண்டு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கரண்டி சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்குமே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த மதுரை ஷாப்பில் ரொம்ப ஸ்டார்டிங்கில் வாங்கினது வந்து இந்த தோசை தவா தான். இது ஃபஸ்ட்டு வாங்கினேன். இது கூடவே வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையிங் பேன் ஒன்று வாங்கினேன். இந்த ஊத்தாப்பக்கல் வந்து ரீசெண்டாக உள்ள பேட்சில் லாஸ்ட் இயர் வாங்கினது தான். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து இப்போ ஒரு சில நேரம் டிஃபன் கொடுக்குறோம் அப்படின்னா பசங்க இட்லி வேண்டான்னு சொல்லும்போது இதில் வந்து தோசை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா லஞ்ச் டைமுக்கு ரொம்ப ட்ரையாக ஒன்றும் இருக்காது. அது இல்லாமல் இது கூட முட்டை, கேரட் எல்லாம் போட்டு சின்ன சின்ன ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேன் கேக் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, கோதுமை, முட்டை, வெல்லம்லாம் போட்டு, அதுக்கு வந்து இது சூப்பராக வரும். கிறிஸ்பியாகவும் இருக்கும், மேலே உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அந்த ஃப்ரையிங் பேன் வந்து இதுதான். இப்போ வந்து இதை சப்பாத்திக்குன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காஸ்ட் அண்ட் குக்வேரோட இது இருக்காது. இது ஸ்டவ்வுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்றதுனால அந்த கலெக்ஷன் காட்டும்போது எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் தனியாக தான் இதை கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருந்தேன். என்ன ஹெல்தியான குக்வேர் காமிச்சாலும் இதுக்கு வந்து ஈக்குவல் கிடையாது. மை ஃபேவரைட் மண் சட்டி. இப்போ நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் பார்த்துட்டு இதுக்கு இவங்களோட வயசு அவங்க வயசுன்னு, அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு 16 வயசாச்சு. பட் அதோட கிராக் எல்லாம் வந்துருச்சு. இன்னமுமே நான் வந்து சரி மீன் கழுவுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பத்திரமா வச்சுருக்கேன். இந்த மண் சட்டி வந்து ஒரு 8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த மண் சட்டியை இப்போ நான் நகர்த்தினேன் இல்லையா, அது மாதிரி தேய்ச்சி நகர்த்தக்கூடாது. அதில் அந்த மண் இருந்தால் கூட கீரல் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கி தான் வைக்கணும் மண் சட்டியை. இந்த மண் சட்டி மட்டும் நான் ரீசெண்டாக வாங்கினது. இதில் வந்து இப்போது சிக்கன் கிரேவியும் பண்ணுவேன். அது இல்லாமல் அவியலுக்கு தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதில் வச்சாலே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இது வந்து இந்த உமி வறுத்து சுடுவாங்க இல்லையா, அதனால தான் இந்த பிளாக் கலரில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% என்னோடய எல்லா குக்வேர்ஸையுமே நான் இதில் காமிச்சிட்டேன். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு தோணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மண் சட்டி, ஒரு இரும்பு கடாய் இது போதும். ஒரு தோசை தவா, இதிலே நம்ம எல்லா டிஷ்ஷும் பண்ணிடலாம். பட் குக்வேர் கலெக்ஷன் அப்படின்றது அவங்கவங்க பர்பஸ் அண்ட் தேவையை பொறுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எந்த ஆட் பார்த்தும் வாங்காமல் இதை வாங்கினா யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு ரிவ்யூலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. எல்லாத்துக்கும் மேலே அதை வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லைனா அதுக்கு ஒரு ஆர்கனைசருக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் vlog.